அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியின் 9வது நாள். இந்த புனித நவராத்திரியின் நிறைவு நாள் கூட நம்ம சொல்லலாங்க. இந்த 9 நாளும் அம்மனை நம்ம மனசார நினச்சி நம்மளால் முடிந்த அளவுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டுட்டோம். நம்ம அம்மன் வழிபாடு என்பது வெறும் பூஜை மட்டும் இல்லைங்க. நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் அம்மனின் பாதத்தில் வச்சுட்டு அம்மா நீயே துணை என்று முழுமையாக நம்பிக்கையோடு சரணடைவது. நம் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அம்மனின் அருள் இருந்தால் அதை கடந்து செல்லும் மன வலிமையும் நம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாளில் அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளுவோம். அம்மா, என் குடும்பத்தில் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், செல்வம், நல்ல முன்னேற்றம் அனைத்தையும் அருள வேண்டும். எங்களை எப்பொழுதும் உன் திருவடிகளில் காத்தருள வேண்டும். இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலும் அம்மனின் அருளால் நிறைவேறட்டும். அம்மன் அருள் நம் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. அதுபோல் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலையும் நான் இங்கேயே சொல்கிறேன். நான் நவராத்திரி ஸ்டார்டிங் ஒரு 4 நாள் நான் பூஜை பண்ணேங்க. அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து நான் மாதவிடாய் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் நான் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கும் நாட்களில் நீங்கள் பண்ணி நிறைவு பண்ணலாம். ஏன்னா சில பேர் கலசம்லாம் வச்சு பண்ணுறவங்க ரொம்ப அழகாக இருக்குன்னா 1 வாரம் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது தப்பே கிடையாது. அதனால் நீங்களும் பண்ணி நிறைவு பண்ணி மனசார அம்மனை வேண்டிக் கொள்ளலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஜெய் வாராகி அம்மன் போற்றி போற்றி போற்றி.